வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணி வித் லவ்வாக இருக்கிறதா, வித்தவுட் லவ்வாக இருக்கிறதா என்பதுதான் இரு கட்சியினரிடையேயும் இன்று வரை நடக்கின்ற விவாதம். ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற உரிமை குரலை இன்னும் தொடர்ந்து விடாப்பிடியாக அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு கேக்குறீங்க, ஆனா முதல்வர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களோட தனித்தனியாக பேசினாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது எங்களுடைய பொறுப்பாளர் நெகோசியேஷன் பேசும்போது பேசப்படுறாரு. அதனால அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவிப்பாங்க. அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி நான் தானே சொன்னேன், எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை, எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்க தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள் என்றால் இந்த அல்ரசில் ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஆனா என்னன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறதை நீங்க அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் கேட்டுட்டு பேசாம இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு. அவர்களுடைய கோபம் எல்லாம் இருந்தா அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊர்ல பூத்துல ஆள் இல்ல, ஊருக்கு 4 பேர் இருக்கின்ற வார்த்தைகள்லாம் சாதாரணமாக வெறும் வலிக்கின்ற வார்த்தை. அதை இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலு இதா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையா இருக்கும். தோழம் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துறாரு. அதே போல இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒருத்தர் 2 பேர் இருந்துகிட்டு உசுர வாங்காதீங்க என்றும், இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பலமும் இல்லை என்பதையும் தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார். இன்னொரு பக்கம் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி 5000 ரூபாய் மக்கள்கிட்ட கொடுத்த பிறகு திமுகவுக்கு அதிகமான ஆதரவாக இருக்கிறது. அதனால இனிமே எதிர்கட்சியினர் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளும் எதுவும் பேச முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நாம் அந்த 5000 ரூபாய் அறிவித்த வீடியோவிலேயே இது எதிர்கட்சிகளை விட திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வைத்த செக்காக இதை பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அதைத்தான் RS பாரதி அவர்களும் அதே கருத்தை, திமுக என்ன மனநிலையில் இருக்கிறது, இந்த 5000 ரூபாய் கொடுத்த பிறகு கூட்டணி கட்சிகள் நாங்கள் என்ன கொடுக்கிறோமோ அதைத்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் திமுக தலைமை இருப்பதை அவருடைய பேட்டி உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் வருகிற பிப்ரவரி 17ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் அந்த கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் இன்சார்ஜ், அமைப்பு நிர்வாகி KC வேணுகோபால் அவர்கள் சென்னை வருகிறார். அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி அவருடைய பெயரை நீக்கியதற்கு எதிராகவும், அந்த திட்டம் ஏற்கனவே இருந்த நிலையிலேயே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் அந்த போராட்டங்கள் பாத யாத்திரை, ஆர்ப்பாட்டம், போராட்டம் உள்ளிட்ட வடிவங்களிலே தொடர்ந்து நடக்கிறது. அதிலே ஏற்கனவே பிப்ரவரி முதல் வாரத்தில் KC வேணுகோபால் சென்னைக்கு அடுத்துள்ள தாம்பரம் அந்த பகுதியிலே நடந்த பாத யாத்திரையில் அவர் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அப்போது அவர் வரவில்லை. அப்போதே சென்னை வரும் வேணுகோபால் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பாரா, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் ஒரு விதமான ஒரு ஸ்திரத்தன்மை இவர்களுடைய சந்திப்பு மூலம் வருமா என்ற கேள்வி எல்லாம் எழுந்தது. ஆனால் அன்றைக்கு அவர் வரவில்லை. அவருக்கு பதிலாக தெலுங்கானாவுடைய மாநிலத்தின் துணை முதலமைச்சர் தான் வந்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ அடுத்த கட்டமாக பிப்ரவரி 17 சென்னை அண்ணா நகர் பகுதியிலே இருக்கக்கூடிய முகப்பேரில் இருந்து அதே போல இந்த இன்னொரு பாத யாத்திரை 100 நாள் வேலை திட்டம், அதை இப்போதைய பிஜேபி அரசு மாற்றி அமைத்ததுக்கு எதிரான கண்டன போராட்டம், பாத யாத்திரை நடக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்கு பிப்ரவரி 17 KC வேணுகோபால் வருகிறார் என்று மீண்டும் ஒரு தகவல் காங்கிரஸ் கட்சி வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த முறை, அதாவது போன முறை ஒரு வரதா இருந்தது, வரல. இந்த முறை KC வேணுகோபால் சென்னை வரும்போது முதலமைச்சரை சந்திப்பாரா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இயல்பு நிலைக்கு வருமா என்ற கேள்வி
அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப அழுத்தமாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கே.சி. வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான ஒரு தலைவர். இப்போதைய நிலவரப்படி ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு மிகவும் நெருக்கமானவர். காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு நிர்வாகி, அதாவது ஆர்கனைசேஷனல் இன்சார்ஜ் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர், இப்படி முக்கியமான ஸ்தானத்திலே இருப்பவர். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்ட குழுவிலே அதோடைய இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கான மேலிட பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷ் சோடங்கர், அவரை பற்றி திமுக ரொம்ப அதிருப்தியா இருக்கு. அவர் திமுகவோட பேசுகிற அளவுக்கு காங்கிரஸில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அவர் இல்லை என்பது திமுகவுடைய அபிப்பிராயம். மற்றும் அவர் வெளிப்படையாக வெளியிட்ட கருத்துக்கள், காங்கிரசும் திமுகவும் சரிசமமான இடங்களில் நிற்க வேண்டும், நாங்களும் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கோம், எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் கிரீஷ் சோடங்கரும் ஏற்கனவே பேசியிருந்தார். அதனால் அவரை திமுக விரும்பவில்லை என்ற நிலையில் இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நிர்வாகியான கே.சி. வேணுகோபால் சென்னை வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பாரா, மரியாதை நிமித்தமாக சந்திப்பாரா, அப்படி சந்தித்தால் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த இப்போதைய அந்த முருகல் போக்கு முடிவுக்கு வருமா என்றெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. சரி, கே.சி. வேணுகோபாலுடைய ப்ரோக்ராம் என்ன, அவர் எத்தனை மணிக்கு வராரு, என்னென்ன நிகழ்ச்சி என்று நாம் காங்கிரஸ் வட்டாரத்தில் விசாரித்தோம். இன்று, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி முற்பகல் அளவில் நாம் சத்யமூர்த்தி பவன் வட்டாரத்தில் விசாரித்த அளவுக்கு அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னவென்றால், பிப்ரவரி 17 காலை 7 மணிக்கு கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இறங்குகிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இறங்கியவுடன் அங்கிருந்து புறப்பட்டு, அதாவது தாம்பரம், திண்டிவனம் வழியாக அவர் பை ரோடு பாண்டிச்சேரிக்கு போகிறார். பாண்டிச்சேரியிலே அங்கே ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிரான, அதை காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிரான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அங்கே நடக்கிறது. அங்கே பாண்டிச்சேரி மாநிலத்தில் காலை 10:30 மணி வாக்கில் வேணுகோபால் செல்கிறார். அங்கே காங்கிரஸ் கட்சியின் போராட்டங்களில் அவர் பங்கு பெற்றுவிட்டு அங்கிருந்து பை ரோடு மீண்டும் சென்னைக்கு வருகிறார். சென்னை வரும்போது தாம்பரத்துக்கு முன்பே அந்த மதுரவாயல் பைபாஸ் வந்து விடுகிறது. அந்த மதுரவாயல் பைபாஸ் வழியாக அவர் முகப்பேறு பகுதிக்கு வந்து விடுகிறார். முகப்பேரில் மதியம் 3 மணிக்கு, பிப்ரவரி 17ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம், பாத யாத்திரை அது நடக்கிறது. அதிலே கலந்து கொள்கிறார். அதன் பிறகு அங்கேயே அருகே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த SSA என்ற திட்டத்தின் கீழ் காங்கிரஸ் கட்சியின் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கூட்டம் ஒன்று நடக்கிறது. அது அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் வழக்கமான இது போன்ற கூட்டங்கள் சத்தியமூர்த்தி பவனில் தானே ஏற்பாடு செய்யப்படும்? காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் சென்னை அண்ணா சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய முக்கியமான இடத்திலே இருக்கிறது. சென்னையின் மையமான இடம் அங்கே இருக்கிறது. அங்கே நடத்தாமல் ஏன் இவர்கள் அங்கே அண்ணா நகர் பகுதியில் ஒரு மண்டபத்தில் நடத்துகிறாங்க என்று விசாரித்த போதுதான் வேணுகோபாலுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூலின் படி தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது வேணுகோபால் பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை தாம்பரம் பைபாஸ் வழியாக முகப்பேறு வருகிறார். முகப்பேரில் இந்த போராட்டத்திலே அவர் பங்கேற்றுவிட்டு அதன் பிறகு அருகே இருக்கக்கூடிய மண்டபத்திலே மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் அங்கே அந்த கூட்டத்தை எல்லாம் முடித்துவிட்டு உடனடியாக அவர் அப்படியே பைபாஸ் வழியாகவே சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு விடுகிறார். இதுதான் இன்றைக்கு, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி முற்பகல் நாம் சத்தியமூர்த்தி பவனில் விசாரித்த போது கிடைத்த கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய பயண ஷெட்யூல். கே.சி. வேணுகோபால் தேசிய அளவில் பொது கணக்கு குழுவுடைய தலைவராகவும் இருக்கிறார். அது ரொம்ப பார்லிமெண்ட்ல ரொம்ப முக்கியமானது, இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான பதவி. அதனால அவருக்குரிய பாதுகாப்புகளும் இருக்கு. மத்திய அரசின் சார்பிலேயே அந்த பாதுகாப்புலாம் இருக்கு அவரால். அதனால அவர் வரத்துக்கு 2-3 நாட்கள் முன்பே அவர் காங்கிரஸ் கட்சியிலும் முக்கியமான நிர்வாகி, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த குழுவின் தலைவர் என்ற அடிப்படையில் அரசாங்கத்திலே ஒரு அங்கமாகவும் அந்த குழுவிலே இருக்கக்கூடிய அளவிலும் அவர் முக்கியமான ஒரு நிர்வாகி. இந்த அடிப்படையில் அவருடைய ப்ரோக்ராம் என்னவென்பது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமைக்கு ஏற்கனவே வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இதுதான் அவருடைய ப்ரோக்ராம். அவருடைய ப்ரோக்ராமில் ஏர்போர்ட் வராரு, பாண்டிச்சேரி போகிறாரு, திருப்பி சென்னை வரும்போது பைபாஸ் வழியாக முகப்பேர் வராரு, முகப்பேரில் சில நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாரு, அப்படியே ஏர்போர்ட் போகிறாரு, டெல்லி போயிடுறாரு. அவர் சென்னை சிட்டிக்குள்ள, சென்னை மாநகரத்துக்குள்ளேயே அவர் வருகிற நிகழ்ச்சி இதுவரை இல்லை. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் இன்னமும் கே.சி. வேணுகோபால் சென்னை வருகிறார், உங்களுடைய அப்பாயின்மெண்ட்
வேண்டும் என்று இதுவரை கேட்கப்படவும் இல்லை என்று காங்கிரஸ் தரப்பிலே கூறுகிறார்கள். பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து தான் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அதனுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் என்று ஏற்கனவே திமுகவுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு 5 நாட்கள் முன்னதாகவே 17ஆம் தேதி சென்னை வருகிற KC வேணுகோபால் இப்போதைய அவருடைய நிகழ்ச்சி நிரல்படி, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதிய அவருடைய நிகழ்ச்சி நிரல்படி அவர் சென்னைக்குள்ளேயே வரல, சென்னை மாநகர் பகுதிக்குள்ளேயே அவர் வரல. சத்தியமூர்த்தி பவனுக்கே வராதவர் அறிவாலயமோ அல்லது முதலமைச்சரின் இல்லத்துக்கோ செல்ல இதுவரை வாய்ப்பில்லை என்பதுதான் காங்கிரஸுடைய மாநில தலைமை வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அதே நேரம் அவங்க இன்னொன்று சொல்றாங்க, சார் இந்த விஷயத்துல என்ன வேணுமானாலும் மாற்றம் நடக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே KC வேணுகோபால் அவர்கள் சென்னை வந்தபோது அரை மணி நேர அவகாசத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைத்து அப்போதும் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்த நிகழ்ச்சிகளும் ஏற்கனவே உண்டு. அதனால இன்றைய நிலை பிப்ரவரி 15ஆம் தேதி நிலவரப்படி வேணுகோபால் ரூட் பைபாஸ் ரூட் தான். சென்னைக்குள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிற திட்டம் நிகழ்ச்சி நிரல் இதுவரை இல்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிடைக்கிற தகவல். ஒருவேளை வேணுகோபால் சென்னை முதலமைச்சரை சந்தித்தால் ஒரு சில மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் சந்திக்காவிட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன இதுதான் அவருடைய நிகழ்ச்சி நிரல், அதன்படி அவர் டெல்லி போயிட்டார்னா காங்கிரஸ் திமுக உறவு மேலும் சிக்கலாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நான் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.